குமார் சார் ஃபோன் பண்ணார் ஒரு 12 மணியை போல் செல்லூர் காவல் நிலையத்திலேருந்து இந்த நம்பரில் கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி நான் லீவ் போட்டு தான் இருந்தேன். சாயந்தரம் 6 மணிக்கு வாங்க, சின்னசாமி பேச்சியம்மாவை கூப்பிட்டு விசாரிப்போம், வந்து வீட்டை காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையால் இந்த மாதிரி அன்றைக்கி நான் போயிருக்கும் போதிலே கூப்பிட்டு போய் அட்ரஸை பார்த்து இது பண்ணி கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்கலாம். இவ்வளோ நாள் டிலே எதுக்கு? சரி, இந்த வெள்ளிக்கிழமை என்னை பார்க்கணும்னு சொல்கிறீங்க, நான் வந்து ஸ்டேஷனுக்கு வரணும்னு கேஸு கொடுத்தவன் எனக்கே இதுக்கு பேர் சமன்றாங்க. இதுக்கு பேர் சமனா? சமன்னா என்ன? அந்த எதிர்பார்ட்டியே விசாரித்தங்க. உங்களை நேரடியாக 2 பேர்த்தி வச்சு விசாரிக்கணும்னு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அது வாசி எதிர்பார்ட்டியும் வரமுன்ட்ருக்காங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்துடுங்க ஜெயபாண்டி ஒரு ஃபோன் மூலமாக சொல்லியிருக்கலாம். இப்போ மட்டும் கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு. ரைட்டு. இந்த மாதிரி அதிகாரிகள் கரெக்டாக நடந்து கொள்ளுங்க, மக்கள் உங்களை மதிப்பாங்க. இதில் நான் எழுதியிருக்கிற வாசகமெல்லாம் அன்றைக்கி ஒரு நித்யா என்ற எஸ்ஐட்ட அறிமுகப்படுத்தும் போது அவங்க புரியலைன்ட்டாங்க. சுத்தமாக இது என்னாண்டே புரியலைங்க அப்படின்ட்டு சொல்லவும் அப்படியே போயிட்டாங்க அவங்க. என்ன அதை பார்ப்போம், புரியலைன்ற லெட்டரை பார்ப்போம். இப்போ அவர் என்ன பேசினாருன்ற கேட்போம். யார் சார்? ஜெயபாண்டி பேசுறேன் சார். சொல்லுங்க ஜெயபாண்டி, வாங்க சாயங்காலம் வாங்க. சார் பேசுனாரா? வாங்க சாயங்காலம் வாங்க. சாயந்தரம் ஒரு நீங்க விசாரிக்கிற ஒரு பேர் என்ன சார்? ஏன்னா நீங்க மீட்டிங் போயிட்டாலும் அந்த பேரை சொல்லி நான் கேட்கறதுக்கு. இன்ஸ்பெக்டர் தானே விசாரிப்பா? இல்ல, இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே நித்யான்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட நீங்க அறிமுகப்படுத்துனீங்க. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இல்ல புரியவே இல்லைன்ட்டாங்க அவங்க. இது எனக்கு புரியவே. நீங்களே வந்து ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு எட்டு அனுப்புறோம். நீங்க இப்ப சின்னசாமி பேச்சம்மா முதல்ல விசாரிச்சீங்களா? சின்னசாமி பேச்சம்மால விசாரிச்சீங்களா? இல்ல சாமி, நான் விசாரிக்கல. அப்ப அவங்க விசாரிக்காம நான் வந்து அன்னைக்கு வந்திருந்தேன் சனிக்கிழமை 10 மணிக்கு. நீங்க வந்து அன்னைக்கு 10 மணிக்கு வந்து எனக்கு ஒரு போன் பண்ணியான்னு சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லெட்டர் வருதுன்னு சொல்லி அதுவும் சொல்லல. அந்த லெட்டர் இல்ல, அந்த லெட்டரை நீங்க தான் அனுப்புனீங்களா? எனக்கு முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க சார். லெட்டரை நீங்க தான் அனுப்புனீங்களா? எப்பா ஸ்டேஷன்ல இருந்து சமன் அனுப்புறது லெட்டர் இல்ல. அது சமன்னா நான் தானே கேஸ் கொடுத்தேன். எனக்கே அனுப்புனா என்ன அர்த்தம்? யாரு எல்லாருக்கும் உங்களை வந்து சும்மா கூப்பிடக்கூடாது. நான் கேஸ் கொடுத்திருக்கேன். அந்த எதிர்பார்ட்டியார போய் கூட்டு வந்துட்டு அந்த சின்னசாமி பேச்சம்மா ஒரு நிமிஷம் சின்னசாமி பேச்சம்மா பேரே அதுல எழுதிருக்கணும். இந்த மாதிரி போன் பண்ணி கொடுங்க. அவங்க அட்ரஸ் கொடுப்பா, வந்து போன் நம்பர் அவங்க அட்ரஸும். நான் அட்ரஸ் நானே நேரடியா வரும்போது ஜெயபாண்டி அந்த வீட்டை கூட்டு போப்பாண்டி ஒரு போலீஸ்காரங்க. வாங்க. இல்ல இவ்வளவு நாள் டிலே எதுக்கு ஆனது? நீங்க வாங்க, வந்து கூடி அது அட்ரஸ் மாத்திரம் காட்டுங்க, அவங்களை கூப்பிட்டு வந்துருவோம். வருவாங்க உங்களுக்கு விசாரிக்க. நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா நாங்க போன் போட்டு கூப்பிடுவோம், லெட்டர் மூலமா அனுப்புவோம். நீங்க சொன்னதுனாலதான் நான் விசாரணை இருந்தேன். வாங்க சாமி, 2 பேரையும் கூப்பிட்டாதான் 2 பேரையும் கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதான் விசாரணை. அவங்களையும் கூப்பிட்டுருவோம், நீங்களும் வரணும். லீவ் போட்டிருந்தேன். நீங்க போன் பண்ணி லீவ் போட்டிருந்தேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நான் வர்றேன். என்னைக்கு வருவீங்க? இப்ப எத்தனை மணிக்கு வரணும்? சாயந்தரம் சாயங்காலம் வா சாமி, 6 மணிக்கு வா சாமி. கரெக்ட் இருங்க சார், 6 மணிக்கு நான் வர்றேன். 6 மணிக்கு போய் அவங்களை போய் எப்படி கூப்பிட முடியும் நம்ம? என்ன சாமி? முதல் வந்து மீனாட்சி அவங்கள முதல்ல கூப்பிடுங்க சார். அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டா இங்க கூப்பிடுங்க சார். இல்ல சார், அது கருணாநிதினு ஒரு எஸ்ஐ கிட்ட கொடுத்துருக்கோம் பேப்பர். இல்ல நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் எனக்காண்டி கட் பண்ணாம பேசுங்க. நீங்க வந்து முதல்ல வந்து இந்த செல்லூர் மேலத்தோப்புலயும் இல்ல அங்கேயும் போய் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து சாயங்காலம் நீ சொல்லு சாமி, கேட்டுக்கிட்டு அப்படி போறோம். மீனாட்சி வர சத்துணவு பின் போறோம். அவங்க இருக்கிற இடம் அந்த அட்ரஸ்ல நீங்க வந்து இடத்த காட்டிருங்க. அதுல நாங்க வேற ஆளத்தை அனுப்பி விடுவோம். நீங்க வாங்க, வந்து இடத்த காட்டுங்க. நீங்க 6 மணிக்கு வாங்க, வர வச்சிருவோம். அவங்கள நீங்க உட்காருங்க, வர வச்சிருவோம். அவங்களை கூட்டு வந்துருவோம். வாங்க வாங்க. ரைட் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அட்ரஸ் தெரியலை ஜெயபாண்டி, நீ கொடுத்த பெட்டிஷன் புகாரில் அட்ரஸ் இல்லை, அதனால் அவங்கள வந்து நீ நேரடியாக வந்து அவங்க வீட்டை காமின்னு இதில் எழுதியிருக்கணும். அதுக்கு பேர் புகார்னு சொல்லலாம். இவர் எப்படி மாற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்களா?
ஒரு அதிகாரி எனக்கு கேஸு கொடுத்தவனுக்கே நீ வந்து அனுப்புகிறேன்னா இதில் என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் கேஸு கொடுத்த பேச்சியம்மா சின்னசாமி வீடு தெரியவில்லை, அந்த வீட்டை வந்து காமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம். வெள்ளிக்கிழமை நீ வந்து ஆஜராகணும்னு சொன்னீங்கன்னா ஜெயபாண்டி குற்றவாளியா? ஜெயபாண்டி புகார் கொடுத்தவன், நான் தான் இது கேஸ் கொடுத்துருக்கேன், எனக்கே நீ அனுப்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ இது நாள் வரைக்கும் ஃபோனே பண்ணலை, இன்றைக்கி மட்டும் கரெக்டாக ஃபோன் பண்ணுற. ரைட்டு. அதிகாரின்னா கரெக்டாக நடந்துக்கணும். மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளமாக வாங்கிக்கிட்டு அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு. இதை நான் விஜய் உடைய வாட்ஸ்அப்புக்கும் சிஎம் விஜய்வுக்கும் அனுப்பிட்டு இதை உங்களுக்கு அனுப்பிச்சுவிட்டு நான் 6 மணிக்கு சாயந்தரம் செல்லூர் காவல் நிலையத்துக்கு வந்து பேச்சியம்மா சின்னசாமி வீட்டுக்கு நேரடியாக போய் அவங்கள கூப்பிட்டு தீர விசாரித்து என்னுடைய வீட்டை எனக்கு மீட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செல்லூர் காவல் நிலையத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம்முக்கு அனுப்பிச்சிருக்கேன், மதுரை கமிஷனருக்கு அனுப்பியிருக்கேன். 40 வருஷம் நான் வீட்டை வச்சுருந்தவனை நான் சிறையில் இருக்கும்போது அந்த வீட்டை விற்றாங்களா அடமானம் வச்சாங்களான்னு தெரியலை. அதனால் தீர விசாரித்து அதை அந்த இடத்துல இருக்கிறத காலி செய்து எனக்கு மீட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்.